கிறிஸ்துவ இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாள் மே மாதம் 28ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை அதிகாலை பொழுதிலே மழை தூறல் பூமியை நினைத்து கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே அவருடைய சன்னிதானத்திலே ஆவியானவருடைய நினைவை நாம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம். ஒரு புதிய நாளை கிருபையாய் தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணையதளம் வழியாகவும் இந்த ஆராதனையிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளுடைய நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மனுக்குல வாழ்வுக்காக தம் மைந்தனையை தந்து உமது உன்னதமான அன்பை வெளிப்படுத்திய பரிசுத்தமுள்ள நல்ல கடவுளை, நாங்கள் கலங்கி போகாதபடி குமாரனாலே மீட்டுக்கொள்ளப்பட்ட எங்களுக்கு சவால் நிறைந்த இந்த உலகத்திலே தூய ஆவியானுடைய ஒத்தாசை தந்து உம்முடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் வாழ நீர் உம்முடைய வசனத்தை எங்களுக்கு போதிக்கிறபடினாலே எமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆவியை அணைத்து போடாதபடி விசுவாசத்திலே வளரவும் நல் சாட்சி பகரவும் இறை அன்பை வெளிப்படுத்தவும் கடவுள் இந்த காலை பொழுதிலும் எங்களை நீர் உம்முடைய கரத்திற்குள் மறைத்துக் கொள்ளும். வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த தொழுகை துவக்கம் முதல் நிறைய மட்டும் உம்முடைய பேரருள் எங்களோடு தங்கியிருக்கட்டும். கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 81வது பாடல். வந்தனம் வந்தனமே
143வது சங்கீதம் பாடல் புத்தகத்தில் 222ஆம் பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 143 முறையாக படிப்போம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதிக்கு செய்ய உமது உண்மையின்படியே எனக்கு மறுமொழி அருளும். சத்துரு என்னை துன்பப்படுத்தி என் உயிரை தரையோடு நசுக்கி வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்களைப் போல என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை சிந்திக்கிறேன். கர்த்தாவே, எனக்கு மறுமொழி அருள விரைந்து வாரும். என் ஆவி தேங்குகிறது. உமது முகத்தை எனக்கு மறையாதையும். மறைத்தால் நான் குழியில் இறங்குவர்களுக்கு ஒப்பாவேன். கர்த்தாவே, என் சத்துருக்களில் நின்று என்னை விடுவித்தருளும். உம்மை அடைக்கலமாக கொள்ளுகிறேன். கர்த்தாவே, உமது நாமத்து நிமித்த என்னை உயிர்ப்பியும். உமது நீதியின்படியே என்னை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உமது கிருபையின்படியே என் சத்துருக்களை அழித்துவிடும். யாவரையும் சகார பண்ணும். நான் உமது அடிமை. பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். இதனாலே வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி ஆதியாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிவுள்ள வசனங்கள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். ஆதியாகமம் 11வது அதிகாரம் முதல் 9 வசனங்கள். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சீனேயார் தேசத்திலே சம பூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமியெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பெயர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் என்பது. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26 வசனங்களை வாசி கேட்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். நான் உங்களோடு தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தில் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய சகாயரோ எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்பதே. நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கை முறைமையின்படி இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கனிமண்டலத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்க பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மரித்து வந்து உயிர்த்தெழுந்தார். மரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசை வீற்றிருக்கிறார்.
அவிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரை நியாயந்திருக்க வருவார். பசுத்த ஆவியானை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசுத்த கிறிஸ்தவ சபையும் பசுத்தோனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுத்தலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி, நான் வாசிக்கிட்ட முதலாவது வேத பகுதி, அது ஆதியாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம். அதனுடைய முதல் வசனத்தை இப்படி வாசிக்க கேட்கலாம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது என்பதை. தலைவணங்கி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளே, சவால்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு நீர் தூய ஆவியின் உதவியை எங்களுக்கு தருகிறீர் என்று உங்களுடைய வசனத்தின் வழியாக நம்பிக்கை அளித்திருக்கிறீர். வசனத்தை நம்புகிற நாங்கள் தூய ஆவியின் பலத்தினாலே நாங்கள் எதிர்கொள்கிற எல்லா சவால்களையும் மேற்கொண்டு உமக்கு பிரியமாய் நடக்க தூய ஆவியை கொண்டு வழி நடத்தும். கிறிஸ்து வழியாக பண்டாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எப்பவுமே போதகர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கேட்கப்படாத ஜெபம் எது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்தும் இன்னும் ஜெபம் கேட்கப்படலை. அந்த ஜெபம் என்னது? இயேசு கிறிஸ்து கேட்டும், நேற்றைக்கு கூட அது சொன்னார், இயேசு கிறிஸ்து ஜெபித்து அந்த ஜெபம் கேட்கப்படாத ஜெபம் எது? ஒரு உமக்கு சித்தமானால், உமக்கு சித்த அடக்கடவுளே, பாஸ்டர் சொல்றது கேட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தையை கேட்கப்படாத ஜெபம், வார்த்தையும் கேட்டது இல்லையா? பாஸ்டர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், கேட்கப்படாத ஜெபம். இயேசு ஜெபித்தும் அந்த ஜெபம் கேட்கப்படாத ஜெபம் எது என்று சொன்னால், யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிப்பாரே, பிதாவே நாம் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் ஒன்றா இல்லை. அப்போ அந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கா? இயேசு ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கா? இயேசு என்ன ஜெபித்தாரே? நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கணும். கடவுளே நாம் ஒன்றா இருக்கிறது போல, இயேசுவும் பிதாவும் ஒன்றா இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்க வேண்டும் என்று யார் ஜெபித்தா? ஜெபித்தாரா இல்லையா? ஜெபித்தாரா இல்லையா? இப்போ புரியுதா? அந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கா? அந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கா இல்லையா? சரி, இப்படி நம்ம ஒன்றா இருக்கிறோமா இல்லையா? அதே சந்தேகமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். கடவுளுடைய சித்தமும் அதுதான். ஆனால் நாம் என்ன செய்யறதில்லை? ஒன்றாக இருக்கிறதில்லை. அருமையான ஒரு அனுபவம் 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் சொல்லப்படுது. ஒரே பாஷை, ஒரே ஜனம், எல்லாரும் ஒன்றாக தான் இருந்தாங்க. பாருங்க, ஏன் நாம் இன்றைக்கு ஒன்றாக இருக்க முடியவில்லை? நமக்குள் ஏன் பிரிவினையும் பகையும் வெறுப்பும் ஏற்படுகிறது? வசனம் 4 சொல்லுகிறது, அவர்கள் தங்களுக்கு பெயர் உண்டாக்க நினைத்தார்கள். வானளவாவி ஒரு கோபுரத்தை உண்டாக்கி கடவுளுக்கு மேலாக நாம் இருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அருமையானவர்களே, முதலாவது நாம் கடவுளுடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற மறந்து போகிற மக்களாக இருக்கிறோம். ஆகவே தான் நமக்குள் வேற்றுமையும் பகையும் ஏற்படுகிறது. கடவுளுடைய சித்தம் இஸ்ரவேல் மக்களுக்கு கோபுரம் கட்டுறதுக்கு மக்கள் கோபுரம் கட்ட கடவுள் விரும்பவில்லை. கடவுள் அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் அனுதின வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்பினார். ஆனால் மக்கள் அவர்கள் ஒரே பாஷையும் அவர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் எல்லாம் செங்கலை அறுத்து நாம் என்ன செய்வோம்? சிதறி போகாதபடி ஒரு கோபுரத்தை அமைத்து இங்கே நிரந்தரமாக இருப்போம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர காரணம், கடவுளுடைய உண்மையான விருப்பத்தை, சித்தத்தை அறியாமல்
தங்கள் சுய விருப்பங்களை வெறுப்புகளை செயல்படுத்த முயற்சிக்கிற பொழுது நமக்குள் பிரிவினை வருகிறது. ஏன் தெரியுமா? நான் விரும்புகிறதை மற்றவன் விரும்புகிறதில்லை. கடவுளுடைய விருப்பம் என்பது அது பொதுவான விருப்பம், கடவுளுடைய சித்தம். ஆனால் இன்றைக்கு நாம் கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறாக இருக்கிறோம். ஆதி பெற்றோர்கள் கடவுள் அதை பார்த்து சொன்னால் இது புசிக்க கூடாது என்று. கடவுளுடைய விருப்பம் அது புசிக்க கூடாது. ஆனால் ஆதாம் ஏவாளும் நினைச்சுதாங்க புசித்தார்கள். அங்கே கடவுளுக்கும் அவர்களுக்கு ஒரு பிரிவு வருகிறது. அதுவரை அவங்க ஒன்றாக இருந்தாங்க. அவர்கள் கடவுளோடு உலாவிக்கொண்டிருக்கிற அனுபவம். எப்போ கடவுளுடைய விருப்பத்துக்கு மாறாக அவர்கள் செயல்பட்டார்களோ அப்போது அங்கே கடவுளுக்கும் மனிதனுக்கு இடையிலே ஒரு பிளவு பிரிவினை ஏற்படுகிறது. இப்படி அநேக உதாரணங்களை நாம் திருமறைகளை சுட்டி காட்ட முடியும். மனித விருப்பங்கள் கடவுளுடைய விருப்பத்திற்கு மேலோங்கி நிற்கிற பொழுது அங்கே உறவுகளிலே சிதைவு ஏற்படுகிறது. இரண்டாவது, மனிதன் கடவுளுக்கு புகழும் பெருமையும் சேர்க்க வேண்டிய இடத்துல தன்னுடைய சுய பெருமையை வெளிப்படுத்துகிறான் என்று சொன்னால் அங்கே பிளவு பிரிவினை சிதறடிப்பு உண்டாகும். இன்றைக்கி இருக்கிற மாஸ் மீடியா அல்லது இன்றைக்கி இருக்கிற செல்ஃபோன் எல்லாத்திலும் நம்ம பார்த்தோன்னா எல்லாரும் அவங்கவுங்க முகத்தை வெளிப்படுத்த தான் விரும்புகிறாங்க. வலது கை கொடுக்கிறத இடது கை அறியக்கூடாது என்பது கடவுளுடைய விருப்பம். ஆனால் நாம் செய்கிற சின்ன சின்ன அல்லது சாதாரணமானதை கூட ஏதோ ஒரு பெரிய உலக சாதனை செய்ததை போல நாம் பிரபலப்படுத்த முயற்சிக்கிறோம். அது நிச்சயமாக கடவுளுக்கு பெயர் உண்டாகிறதா இல்லது என் பெயரை என் புகழை நான் யார் என்பதை நான் அறிவிக்க விரும்புகிறேனா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு குடும்பங்களிலும் சபையிலும் சமூகத்து திருச்சபைகள் எல்லாம் இப்படிப்பட்ட சுயநலத்தினாலே பிளவுகள் ஏற்படுகிறதை நான் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 143 சங்கீதம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஜீவன் உள்ள எவனும் உமது சன்னிதானத்தில் நீதிமான்கள் அல்லாததினால். பாருங்க, மூன்றாவது நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் மாத்திரம் சரியானவன், மீது எல்லாருமே தவறானவன், நான் ஒழுங்காக இருக்கிறேன். ஆகவே இது மனிதனுடைய வாழ்க்கையில் நம்மை மற்றவர்களிடத்திலிருந்து வேறுபடுத்துகிறதாக நாம் உணர்கிறோம். அவனை விட நான் உயர்ந்தவன், நான் அவனை விட வசதி வாய்ப்பிலே, செல்வத்திலே, படிப்பிலே என்கிற எண்ணம். அவர் சொல்கிறார், கடவுளுடைய சமூகத்தில் எல்லாம் ஒன்று தான். காரணம், நமக்கு கல்வியாக இருக்கலாம், வசதி வாய்ப்புகளாக இருக்கிற எல்லாம் கடவுள் தருகிறது. அவர் அதை எப்போ வேணாலும் எடுக்க முடியும். அதை எப்போ வேணாலும் நம்மிடத்திலிருந்து எடுக்க முடியும். அதுக்கு அநேக உதாரணங்கள் இருக்கிறது. ஆனால் சொல்லுகிறேன், நாம் அனைவரும் நீதிமான்கள். நாம் எல்லாருமே ஒருத்தம் கூட பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருமே விலை. ஆனால் நாம் நம்மை மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து பெருமை சேர்க்கிற பொழுது பிரிவினை. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 3ஆம் வசனத்திலே, என்னை இருளில் இருக்க பண்ணுகிறேன். அதுதான் நம்மை பாவத்திற்கு பிரிவினைக்கு இட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே சொல்லுகிற பொழுது, இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு, மாம்சம், சிந்தைகள் நம்மை என்ன செய்கிறது? பிரித்து வைக்கிறது. குடும்பங்களிலே பேராசை, சொத்து பிரிவினைகள், அல்லது பெற்றோர்களுக்கு இடையிலே, கணவன் மனைவிக்கு இடையிலே, குடும்பங்களிலே பிள்ளைகள் சகோதரருக்கு இடையிலே பிசாசு பேராசை விதைக்கிற பொழுது பிசாசின் தந்திரங்களை என்ன செய்கிறது? நம்மை பிரித்து வைக்கிறது. இறை அன்பிலிருந்து, இறை உறவிலிருந்து, அதே போல சகோதர சிநேகத்திலிருந்து, உடன் சக மனிதனோடு உள்ள உறவிலிருந்து நம்மை பிரித்து வைக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் பிரிவினைக்கு என்ன காரணம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். கடவுள் ஒருபொழுதும் பிரிந்திருக்கிறவர் அல்ல, ஆனால் நாம் பிரிந்திருக்கிறோம். அதற்கு காரணம் நான். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, இது மனிதனின் செயல்களின் ஆரம்பம். இதுதான் ஆரம்பம், ஸ்டார்டிங். மனிதன் என்ன செய்கிறான்? வாசல் படியிலே பாவம் படுத்திருக்கிறது. அது உள்ளே வந்து மனிதனின் ஆரம்பம். என்ன ஆரம்பம்? கடவுளுக்கு விரோதமாய் பிசாசினுடைய தந்திரங்களுக்கு தங்களை உட்படுத்தி
தாங்கள் சிதறி போகக்கூடாது என்று எண்ணுகிறார்கள். தாங்கள் ஒன்றாயிருப்பது, ஒரே பாஷை, ஒரே இனம், ஒரே மொழி, இது தங்களுடைய பலம் என்று எண்ணுகிறார்கள். அது பலம் என்று எண்ணுகிறதுக்கு பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், இனி அவர்கள் செய்ய நினைப்பதொன்றும் அவர்களுக்கு அசாத்தியமல்ல. அவர்கள் செய்ய நினைப்பதொன்றும் அவர்களுக்கு அசாத்தியமல்ல. இது எதை நினைத்தாலும் செய்யலாம் என்று நினைக்கிறார். ஆகவே நாம் இறங்கி போவோம். கடவுள் நாம் இறங்கி போவோம். அதுமாதிரி இன்றைக்கு நமக்கு பெரும்பான்மை இருக்கிறது, நமக்கு வசதி இருக்கிறது, நமக்கு ஆளுமை இருக்கிறது என்று எண்ணி நாம் எதையும் செய்ய துணிகிறோம். அதுமாதிரி நமக்கு பணபலம், நமக்கு ஆள்பலம், நமக்கு புகழ், பெருமை இருக்கிறதுனாலே நான் செய்வதெல்லாம் சரி என்று நாம் எண்ணுகிறோம். இதுதான் அழிவின் ஆரம்பம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதிலே கடவுள் நம்மை எச்சரிக்கிறதை நாம் பேர்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுங்க, நாம் இறங்கி போய் அவர்கள் பாஷைகளை தாறுமாறாக்கும், கலைத்து விடுவோம் என்று சொல்லுகிறார். பாபேல் அனுபவம் அநீதிக்கு துணை போகிறவர்கள், நீதியை வெறுக்கிறவர்கள், உண்மையை மறைக்கிற சமூகம், இதெல்லாம் ஆண்டவர் கலக்கி போடுவார், தாறுமாறாக்கி போடுகிறார். கடவுளின் கோபம் எழுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது 143 சங்கீதம், நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பானேன், என் இருதயம் எனக்குள் கலங்குகிறது. இப்படிப்பட்ட தருணம் வருகிற பொழுது நாம் யாரை நம்பி இருந்தோமோ அவர்களெல்லாம் நம்மை கைவிட்டு விடுவார்கள். நாம் தனித்து போகிற அனுபவம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கேதான் தூய ஆவியானவர் பெந்தைக்கோஸ்தே அனுபவத்தை நமக்கு நினைவூட்டுகிறார். நாம் ஒன்றாய் இருக்கிறது நம்முடைய பலகீனம், ஆனால் நாம் வேறுபட்டு இருக்கிறது நம்முடைய பலன் என்பதை தூய ஆவியானவர் உணர்த்துகிறார். வெவ்வேறு வரங்கள், வெவ்வேறு குணங்கள், வெவ்வேறு பரிமாணங்கள், வெவ்வேறு சிந்தனைகள், இதெல்லாம் ஒன்று கூடுகிற தூய ஆவியானுடைய செயல், வியத்தகு செயல் என்பதை உணர்ந்து கொள்ள தூய ஆவியின் அனுபவம்தான் பெந்தைக்கோஸ்தே படிப்பினையாக இருக்கிறது. நாம் இப்படிப்பட்ட சவால்கள், பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் அதை எதிர்கொள்வதற்கு சங்கீதக்காரர் சொல்லுகிற 8ஆம் வசனத்தில் 143 சங்கீத 8ஆம் வசனத்தில், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு தெரிவித்தருளும். 10ஆம் வசனம் சொல்கிற, உமது நல்ல ஆவி என்னை செம்மையான இடத்தில் நடத்தும். தூய ஆவியானவர் நம்மோடு இடைபழகிற பொழுது, நம்மோடு பேசுகிற பொழுது, வசனத்தோடும் கடவுளுடையோடும் நாம் நெருங்கி இருக்கிற பொழுது உண்மையிலே வேறுபாடுகள் ஒன்று வேறுபாடுகள் அல்ல. நம்முடைய கண்களிலே வேற்றுமை அல்ல, நம்முடைய கண்களிலே அன்பு வெளிப்படும், நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி வெளிப்படும். ஆகவே தூய ஆவியின் அனுபவம் தான். அவர்கள் பல தேசத்தார், பல பாஷை பேசுகிறவர்கள், அவர்கள் பல பண்பாடு கலாச்சாரம் உடையவர்கள். ஆனால் ஆவியானவர் ஆட்கொள்கிற பொழுது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள, ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொள்ள, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. எல்லோரும் ஆச்சரியப்படுகிற, வினோதப்படுகிற ஒரு அனுபவம் அவருக்குள்ளாக இருந்தது. தூய ஆவியானவர் நம் வாழ்விலும், நம்முடைய குடும்பங்களிலும், நம்முடைய திருச்சபைகளும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கடவுள் நமக்கு தருகிறார். நாம் ஒன்றாய் வாழ்வதற்கு, நம்மில் இருக்கிற பலகீனங்கள் நாம் சிதறி போவதற்கல்ல, நம்மில் இருக்கிற வேறுபாடுகள் நாம் விலகி செல்வதற்கல்ல, நம்மில் இருக்கிற குறைகள் நாம் பிறரை விலகி போவதற்காக அல்ல, ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கு, அன்பு கூறுவதற்கு, இணைந்து வாழ்வதற்கு என்பதை உணர்ந்து அந்த சவால்களை ஏற்று நாம் ஆவியானவருடைய வழிநடத்துதலை ஒருமித்து ஒன்றித்து வாழ தூய ஆவியான இந்த வசனங்கள் வழியாக நம்ம ஊருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் நினைவுகளை, சிந்தனைகளை கிறிஸ்துவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமேன். மீண்டும் 555வது பாடல்.
ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, மனுகுல வாழ்விலே இறை விருப்பம், தூயாவின் வழிநடத்துதல், இறை மக்கள் சமூகமாக நாங்கள் ஒன்றித்து இணைந்து இறை உறவிலே சகோதர அன்பிலே நிலைத்திருக்க நீர் விரும்புகிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள தூயாவியானவரை கொண்டு கடவுள் எங்களை இணைந்து வாழுகிற அனுபவத்தை பாக்கியத்தை தருகிறீர் என்பதை புரிந்து கொள்ள நீர் தந்தை கிருபைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, எங்கள் எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களும் விலகிச் செல்வதற்கு, பிரிவினைக்கு, உம்முடைய அன்பை மறுப்பதற்கு ஆண்டவரே காரணமாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்கிறோம். எங்கள் இயலாமையை, பலகீனங்களை, குறைகளை உணர்ந்து கிறிஸ்துவின் சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லோரையும் நேசிக்க, அன்பு கூற ஆண்டவர் கிருபை தாரும். ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே மக்கள் சமூகம் என்பதை கடந்து கிறிஸ்துவிலே நாங்கள் ஒன்றித்திருக்கிறோம். கடவுள் எங்கள் எல்லோரையும் இணைத்திருக்கிறார் என்கிற சிந்தனையோடு வாழ கிருபை தாரும். இந்த காலை வேளையிலும் நம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களையும், குறிப்பாக முகநூல் வழியாக, இணையதளம் வழியாக இந்த தொழுகையில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். வெளியூர்களிலே, கடல்களிலிருந்து வெளிநாடுகளில், இதுவரை தேசங்களில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் கண்ணோக்கி பாரும். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும். அவரவர்கள் ஆண்டவரே சார்ந்திருக்கிற குடும்பங்கள், உறவுகள், அவருடைய பணிகள், மேற்கொள்ளுகிற பயணங்கள், வாழ்வின் எல்லா தேவைகள் அனைத்திலும் ஆண்டவர் நீர் கூட இருந்து சகாயராக இருந்து ஆண்டவர் வழி நடத்தும். குடும்பங்களிலே சமாதானம், சந்தோஷ, நன்மை பெருக நீர் கிருபை தாரும். குடும்பங்களிலே தந்திருக்கிற பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், உறவுகள், சொந்தங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். வயது முதிர்ந்த பெற்றோர்கள், வயோதிகத்து நிமித்தமாய் பலகீனத்தோடு இருக்கிறவர்கள், படுக்கையில் இருக்கிறவர்கள் யாவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். பெற்றோர், பிள்ளைகள், குடும்பத்தாருடைய பணிவிடை பராமரிப்புகளை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீர் பகிர்ந்து தாரும். வியாதிகளோடு நீண்ட நாட்கள் சிகிச்சை பெற்று வருகிற மக்கள், மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறவர்கள், வியாதியோடு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதற்கு நோக்கி பாரும். கடவுள் அவர்களில் இருக்கிற பலகீனங்கள், வியாதிகளை மாற்றி நல்ல சுக்கத்தை தாரும். உற்சாகத்தோடு உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் கடந்து வந்து உம்மை அநேகர் ஆராதிக்கத்தக்கதாய் ஆண்டவர் தருகிற வாஞ்சை நிறைவேற தடைகளை முற்றிலும் மாற்றி ஆண்டவர் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எங்கள் திருச்சபையின் திருப்படை ஊழியங்களை கத்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆராதனைகள், விசேஷ கூடுகை அனைத்திலும் ஆண்டவருடைய பிரசன்ன வாய் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆட்சி செய்கிறவர்கள், அரசு அலுவலர்கள், மக்கள் பிரதிநிதிகள் யாவரும் தங்கள் கடமைகளை உண்மையோடு நிறைவேற்ற அருள் தாரும். எங்கள் இந்திய சுற்றுலா திருச்சபை தந்திருக்க ஸ்தாபன நிறுவனங்கள் எல்லாற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதி. உலகமெங்கும் நடைபெற எல்லா சுவிசேஷ பணிகளை ஆசீர்வதி. குறிப்பாக இந்த தேசத்திலும் உண்மை அறியாதவர்கள் மத்தியில் நடைபெறுகிற சுவிசேஷ பணி, மிஷன் பணிகளை எல்லாம் கத்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அநேகர் உம்முடைய அன்பை சுவைக்க, ருசிக்க ஒவ்வொருவரையும் வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். இந்த நாள் எங்கள் பயணங்கள், நாங்கள் மேற்கொள்கிற ஆண்டவரே பயணங்களிலே, பணிகளிலே எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய கிருபை தங்கி இருக்கட்டும். என்னென்ன தேவைகளோடு உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறீர்களோ, கடவுள் என் ஜெபத்தை கேட்டார், கடவுள் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி நன்றி சொல்ல தேவன் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். இன்றும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை ஆசரிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுள் தருகிற புதிய வருடம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்விலும், குடும்பங்களிலும், உறவுகளிலும், சொந்தங்களிலும் ஆசீர்வாதமாக இருக்க அருள் தாரும். பிறந்தத்தை காணுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற கடவுள் தருகிற புதிய வருடம் அவர்களுக்கு நல் உடல்நலமும், உள்ள தூய்மை, உத்தமமான நீண்ட ஆயுளும், நிறைவான வாழ்வின் நன்மைகளையும் ஆண்டவர் தாரும். இன்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற குடும்பங்களுக்கு அவருடைய திருமண பந்தங்களை, உறவை ஆண்டவர் வலுப்படுத்தி இறை அன்பிலும் சகோதர சிநேகத்திலும் ஆண்டவரை வளர்வதற்கு குடும்பங்கள் தழைக்க தேவன் எல்லா பாக்கிய நன்மைகளை தந்து ஆண்டவர் ஆசீர்வதி. இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீ தருகிற நல்ல பருவ மழைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பூமியின் விளைச்சல்கள் பெருகச் செய்யும். ஆண்டவரே, ஏற்பட்டிருக்கிற வெப்பம் தணிந்து மக்கள்
இயல்பு வாழ்வு பாதிக்கப்படாதபடி மக்கள் சுபிட்சமாய் வாழ்வதற்கு நீர் கிருபை தாரும். இயற்கையின் பேராபத்துகள் பேரிடர்கள் ஒன்று நேரிடாதபடி எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். விபத்துகளுக்கு நாச மோசங்களுக்கும் வியாதி பலகீனங்கள் எல்லாவற்றையும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய சட்டையில் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். நன்றியோடு உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து உம்மை ஆராதிக்க மட்டும் தேவ வழிநடத்தலை எங்களுக்கு தாரும். குறைகளை எல்லாம் மன்னித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத பணிந்து தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராட்சியம் வருவதாக, நம்முடைய சித்தபரமண்டலத்திலே செய்யப்படுவது போல விலை செய்யப்படுவதாக. அவர்களுடைய எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடியில் நாம் மனிதர்கள் போல எங்கள் பாவங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்கு உட்பட நாமத்தையும் நிறுத்திக்கொள்ளும். ராஜ் வல்லமை மகிமை இரண்டே கொண்டவர்களே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் துயாவியானுடைய அந்யோன்யக்க வழிநடத்தலும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்னும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.